ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் இப்போ கிளாஸ் 18 தான் பார்க்க போகிறோம். எல்லா கிளாஸ் முடிஞ்சதும் நான் சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ பிகினர்ஸாக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்க, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கிளாஸ் 18 பார்க்கலாமா? கிளாஸ் 18 என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மண்டேலா டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாமா? மண்டேலா டிசைன் தான் எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்னென்னா சர்க்கிள் தான். சர்க்கிளாக தான் நம்ம போட போகிறோம். நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் போடுறீங்க அப்படிங்கிறப்ப சர்க்கிள் வந்து யாருக்குமே வந்து பர்ஃபெக்டாக வராது. ஓகேங்களா? கொஞ்சம் அங்கங்கே வந்து விட்டு கோணையாக அப்படியே தான் வரும். ஸோ அதுக்காகலாம் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஈஸியாக எப்படி போடுறதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. லைட்டாக, ரொம்ப டார்க்காக வேண்டாம், ஓரளவு லைட்டாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கா, அங்கேருந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பைரல் போடுங்க. இவ்வளோ தூரம் கேப்பில் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கணும் எல்லாத்துக்கும் எவ்வளோ தூரம் கேப்புன்னு சொல்லி. ஓகேங்களா? இப்போ இதை சுற்றி வந்து ஷார்ட் டர்ம்ஸ் போடுறீங்க. பிகம்ஸ் இப்போ என்னன்னு பாருங்கள். இப்போ இதை சுற்றி ஒரு சர்க்கிள் போடுறோம் கரெக்டாக. இப்போ இங்கே இப்படி இவ்வளோ தூரம் தான் கேப்னா அதே சேம் தான் இருக்கணும். ஓகேங்களா? பாருங்கள். ஓகேங்களா? தென் அகைன் இது மேலே இன்னொரு லேயர். ஓகேங்களா? இப்போ ஷார்ட் டர்ம்ஸ் அகைன். இப்போ என்ன பண்ணணும்னா இதுக்குள்ளெல்லாம் ஃபில் பண்ணுறீங்க. வெளியே போயிடக்கூடாது. இன்னொன்று என்னென்னா, இப்போது இந்த இதெல்லாம் போடுறீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்து ப்ளஸ் மார்க் போட்டுக்கோங்க. ஆனால் அதை சுற்றி இந்த சர்க்கிள்லாம் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போது இங்கே இந்த 2 லைன்ஸ் இப்படி போடுறீங்க இல்லையா, அது இவ்வளோ தான் கேப் இருக்கணும். நீங்கள் வந்து ஒன்றோடு ஒன்று வந்து ஒட்டிடு அப்படின்றதுக்காக இவ்வளோ தூரம்லாம் கேப் விட்டு இல்லை இவ்வளோ தூரம் கேப் விட்டு போட்டிங்கன்னா அது மண்டேலா டிசைன் நல்லாவே இருக்காது. ஓகேங்களா? கொஞ்சம் நெருக்கமாக இருக்க மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் ஒன்றோடு ஒன்று ஒட்டிடக்கூடாது. ஸோ அதையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். சேம் இப்போ நான் போடுற மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா ரொம்ப நெருக்கமாக இருந்தாலும் நம்ம உள்ளே ஃபில் பண்ணுறப்ப வெளியே வந்துடும். ஸோ ஒன்றோடு ஒன்று மெர்ஜ் ஆயிரும் அப்படியே. இப்போ என்னன்னு பாருங்கள். இந்த ஷேப் சின்னதாக போட போகிறோம். ஓகேங்களா? அண்ட் இதோடு சேர்த்து என்ன பண்ணணும், லீஃப் தான். இந்த மாதிரி 3 லீஃப் தான் போடுறோம் பாருங்கள். இந்த அளவு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா சேம் வந்து இந்த லீஃபும் இதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கணும். ஓகேங்களா?
ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணோன்னா இதை சுற்றியெல்லாம் வந்து நம்ம ஹைலைட் பண்ண போகிறோம். பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் இருக்கணும் சர்க்கிள் ஷேப்பில் எப்படி போடுறதுன்னு. இந்த மாதிரி ப்ளஸ் குறி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக சர்க்கிள் ஷேப்பில் வந்துடும். நீங்கள் ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு சர்க்கிளாக வரல அப்படின்னா நீங்கள் வந்து பென்சிலில் போட்டு போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோனில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மண்டேலாவை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஹேண்டில் போடுறீங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபுல்லாக ஹேண்ட் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஃபில் பண்ணிடக்கூடாது. இவ்வளோ தான் இருக்கணும், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இங்கே ஃபுல்லாக இப்படி ஃபில் பண்ணிடாதீங்க. இந்த அளவு இருந்தால் அதுதான் மண்டேலா. ஓகேங்களா. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக டிசைன்ஸ் வரக்கூடாது. இவ்வளோதான் இருக்கணும், கைக்குள்ளே அடங்கி தான் இருக்கணும் மண்டேலா டிசைன்ஸ் எப்பயுமே. ஓகேங்களா. நீங்கள் ஹேண்டில் போடுறப்ப கொஞ்சம் இதை பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபுல்லாக ஆப்பிட்டீங்க அப்படின்னா அந்த மண்டேலா அப்படி கிடையாது. அது டிசைன்ஸ் பேசிக்கே வந்து இதுக்குள்ளே தான் இருக்கணும், இவ்வளோ தான் இருக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இப்போ இந்த மண்டேலாக்கு வந்து ஃபிங்கர் டிசைன் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். இந்த பாயிண்ட்டாக நம்ம இந்த இடம். ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ளெல்லாம் ஃபில் பண்ணுறீங்க. ஷார்ட்டம்ஸ் இங்கே வந்து லீஃப். ஸோ நம்ம லீஃப் தானே போட்டிருக்கோம் இதில், ஸோ அதனால் லீஃப். ஓகேங்களா. இப்போ இதுக்குள்ளெல்லாம் ஃபில் பண்ணுறோம். அண்ட் இதுக்குள்ளேயே ஃபில் பண்ணிடணும். தென் இதை வந்து ஹைலைட் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் திக்காக்குறீங்க. ஓகேங்களா. புரியுதா. இங்கே பாருங்கள், நம்ம வந்து ஷார்ட் டர்ம்ஸ் போட்டிருக்கோம், பிகம்ஸ் போட்டிருக்கோம், ஃபில் பண்ணியிருக்கோம் அண்ட் லீவ்ஸ். ஸோ அதே மாதிரி இந்த ஃபிங்கருக்கும் நம்ம போடுறோம். இது வரைக்கும் வந்துடும். ஓகேங்களா. ஸோ ஃபுல்லாலாம் வரக்கூடாது. ஃபுல்லாக வந்தாலும் நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம மண்டலை வந்து இதோட ஃபினிஷ் ஆகுது. ஸோ டிசைன்ஸும் இது வரையும் ஃபினிஷ் ஆனால் தான் நல்லாயிருக்கும். ஓகேங்களா. புரிஞ்சதை ரிலேட்டடாக எப்படி வந்து ஃபிங்கர் டிசைன் போடுறது. ஸோ நான் இப்போ போடுற எல்லாத்துக்குமே ஃபிங்கர் டிசைன் சேர்த்து போட்டு காட்டுறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இன்ட்டு போட்டு ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ரொம்ப டார்க்காக போட்டுறாதீங்க, அப்படியே தெரிஞ்சிடும். ஸோ லைட்டாக போட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அண்ட் இப்போ பாருங்கள், இதுக்குள்ளேயே தான் அந்த எல்லாமே வந்து எலமெண்ட்ஸ்லாம் ஃபில் ஆகணும். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே ஃப்ளவர் வரைகிறீங்க. சின்னதாக ஒரு ஸ்பைரல் டாட். பேசிக் ஃப்ளவர் தான். நீங்கள் அட்வான்ஸ் ஃப்ளவர்ஸ் கூட நீங்கள் ட்ரா பண்ணலாம். என்ன ஃப்ளவர் வேணாலும் நீங்கள் ட்ரா பண்ணலாம்.
இப்போ இங்கே வந்து லீஃப். இப்போ பாருங்கள், இங்கேருந்து சர்க்கிள் கொண்டு போக போகிறோம். செகண்ட் ஒன்ல என்ன பார்க்க போகிறோம்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இங்கே ஒரு சேம் ஒரு ப்ளஸ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஆனால் இப்போ இங்கே வந்து ஒரு ஃப்ளவர் வரைய போகிறோம். ப்ளஸ் போட்டுட்டு ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. சின்னதாகவே போட்டுக்கோங்க. சின்னதாக ஒரு சர்க்கிள் போடுறீங்க. ஓகேங்களா? அண்ட் என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளவர் தான் நீங்கள் வரைய போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஸ்பைரல், பேசிக் ஃப்ளவர், நீங்கள் அட்வான்ஸ் ஃப்ளவர் என்ன ஃப்ளவர் வேணாலும் நீங்கள் இதில் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து லீவ்ஸ் போட்டுக்கோங்க. பாருங்க எப்படி போகுதுன்னு பாருங்க. அந்த சர்க்கிள் பேஸ் பண்ணி தான் போகுது. ஓகேங்களா? தென் இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணி, ஏன்னா இந்த ஃபுல்லாகவே இந்த எண்டில் தான் முடிக்க போகிறோம் நம்ம. ஸோ அதனால் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஒரு சர்க்கிள் போடுறோம். ஓகேங்களா? அண்ட் அகைன் ஒரு லேயர். Again. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். இது ஃபுல்லாகவே வந்து ஷார்ட் டேர்ம்ஸ். ஓகேங்களா? தென் இந்த லைன்ஸ் எல்லாம் வந்து தெரியக்கூடாது. உங்களுக்கு தெரிகிற மாதிரி மட்டும் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ளெல்லாம் நம்ம என்ன போட போகிறோன்னு பாருங்கள். ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து கிரிட் டிசைன் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அதில் வந்து இப்படி, ஸோ இந்த டைப்பும் அண்ட் வந்து அதுக்கு இடையிலலாம் வந்து இப்படி ஃப்ளவர் போட்டிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த டைப் தான் பார்க்க போகிறோம். எப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து லைன்ஸ் போட்டுக்கோங்க. இதுக்குள்ளெல்லாம் வந்து இப்படி
அண்ட் வந்து இந்த இடத்த வந்து நல்லா திக் ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஆனால் இதை நீங்கள் இப்படியே விடலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டாட்ஸ் வைக்கலாம், இல்லைன்னா டியர் ட்ராப்ஸ் வைக்கலாம், இந்த லீவ்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ என்ன வேணாலும் பண்ணலாம். நம்ம வந்து இந்த லீவ்ஸ் ட்ரை பண்ணலாம், வைன்ஸில் போட்டோம் இல்லையா. ஸோ அது அப்படியே இந்த இடத்துல வந்து பெண்ட் ஆகுது அப்படின்னா அப்போ உங்களோட லீவ்ஸும் வந்து இப்படி பெண்ட் ஆகணும். பார்த்தீங்களா, இப்படி ஆகணும். ஓகேங்களா. அப்பயும் நீங்கள் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக பார்த்த மாதிரியே இப்படி போட்டுட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது. ஓகேங்களா. அப்படி போடக்கூடாது. இந்த ஃப்ளவர் வந்து ரொம்ப சின்னதாக எல்லாம் போட்டிங்க அப்படின்னா இது நல்லா இருக்காது. ஸோ ஃப்ளவர் தான் இதில் ஹைலைட். ஸோ ஃப்ளவர் இந்த அளவுக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக தான் இருந்திருக்கணும். ஸோ ஓகேவா, இது மிஸ்டேக் தான். கொஞ்சம் சின்னதாக போட்டால் கொஞ்சம் பெருசாக இருந்தால் இன்னும் அழகாக இருந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ இதோட ஃபிங்கர் டிசைன் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த வைன்ஸ் தானே போட்டிருக்கோம். ஸோ அதனால் இது வந்து அதான் போட போகிறோம். இதுலேயே அதான் போட போகிறோம். பாருங்கள். ஓகேங்களா. தென் இதுக்குள்ளெல்லாம் ஃபில் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பெரிய சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஓகே. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி 3 சர்க்கிள் போட்டுக்கோங்க. சர்க்கிள் வந்து ட்ரை பண்ணுங்கள் நீங்கள். ஓகேங்களா. இப்போ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்போது கட் ஒர்க் அண்ட் நெகட்டிவ் ஃபீலிங் பார்த்துருந்தோம் இல்லை, தனியாக அது ஒரு கிளாஸ் பார்த்தோம். ஸோ அதுதான் இதுக்குள்ளே அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம மண்டையில் டிசைன் போட போகிறோம். பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பைரல், ஷார்ட்டம்ஸ், becomes,
இந்த கர்வ்ஸ் வந்து நல்லா இப்படி உள்ளே போயிட்டு வரணும். ஓகேங்களா? ஸோ மேலாப்பில் இப்படி இருக்குது டாட்ஸ் அப்படின்னா இப்படி பண்ணாதீங்க. நல்லா அந்த கர்வ் வந்து உள்ளே போயிட்டு வரணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கர்வ் ஒர்க் அண்ட் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம மண்டையில் டிசைன் போட்டிருக்கோம். இப்போ வந்து இந்த ஃப்ளவருக்கு பதிலாக நீங்கள் லோட்டஸ் போடலாம், இல்லை என்ன ஃப்ளவர் வேணாலும் நீங்கள் வந்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம இப்படி போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த ஃப்ளவர் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளவரே கூட போட்டுட்டு நீங்கள் வந்து இந்த லீஃப் கொடுத்துடலாம். இந்தமாரி 3 பார்ட்டாக கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டாட்ஸ் வச்சுக்கலாம், இல்லை இந்த வைன்ஸ் கொடுத்துக்கலாம். நான் இதில் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாம். லோட்டஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து இன்னும் அட்வான்ஸாக என்ன பண்ணலான்னா மண்டையில் டிசைன் போட்டு இடையில வந்து பிரைடோட ஃபேஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதை கூட நீங்கள் போடலாம். பட் இந்த அளவுக்கு இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சின்ன மண்டையில் போட்டு அதுக்குள்ளே நீங்கள் பிரைட் ஃபேஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். க்ரூம் அப்புறம் அடுத்த ஹேண்டில் வந்து க்ரூமோட ஃபேஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறையா இருக்குது. இன்னும் இடையில இந்த ரவுண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்வ் நெகட்டிவ் ஃபீலிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, கட் ஒர்க் டிசைனுக்கு பதிலாக இந்த மாதிரி கிரிட்ஸ் போட்டோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி கிரிட்ஸ் எல்லாம் ஸோ அது நீங்கள் கொடுக்கலாம். இல்லைன்னா அட்வான்ஸ் கிளான்ஸில் வந்து நான் கிரிட்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த பேட்டர்ன் கூட நீங்கள் இடையில கொடுத்துட்டு போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ட்ரெடிஷ்னலாக போடுறீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் போடலாம். இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக ஏதாவது போடுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சுற்றி இருக்க எலமெண்ட்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? புரியுதா? இப்போ நான் இதில் வந்து கிளாஸில் வந்து 3 மண்டேலா போட்டிருக்கேன். நான் வந்து நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி மண்டேலா டிசைன்ஸ் வந்து ஒரு நிறைய டிசைன்ஸ் நான் போட்டிருப்பேன். ஸோ அதோட லிங்க்கெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அதை பார்த்து சேம் அந்த டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் எனக்கு போட்டு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். போட்டு சென்ட் பண்ணுங்கள். ஈஸியாக தான் இருக்கும். சேம் இது தான். சர்க்கிளுக்கு வந்து நீங்கள் ப்ளஸ் குறி போட்டு நீங்கள் போடுறீங்க, அவ்வளோதான். பெருசாக எந்த கஷ்டமும் இருக்காது. எல்லாமே வந்து பேசிக் எலமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஷார்ட் டர்ம்ஸ் பிகம் சோர்ஸ். இந்த ஷார்ட் டர்ம்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஈவனாக போட்டிங்க அப்படின்னா அழகாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் ஈஸியாக போட்டுடலாம். சின்னதாக இருக்கும், ஓகே. கொஞ்சம் பெருசாக இருக்கப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண பர்ஃபெக்டாக வந்துடும். ஃபர்ஸ்ட் நீங்கள் 2 சர்க்கிள் போடுறப்ப தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கை நடுக்கமாக இருக்கும், கொஞ்சம் கோணையாக வரும். அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு சர்க்கிள் வந்து வந்துடும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நான் ஒரு இமேஜ் வந்து உங்களுக்கு நான் காட்டுவேன். ஓகேங்களா? அந்த இமேஜில் வந்து எப்படி இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஹேண்ட்லேயே நீங்கள் மண்டையில் டிசைன் போட்டாலும் ஓகே. இல்லை நீங்கள் எங்கள் ஹேண்ட் யாரும் என்னோடது என்னால் போட முடியாது, எனக்கு வீட்லேயே யாரும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து A4 ஷீட்லேயே வந்து உங்கள் ஹேண்ட் ஷேப்பில் ஒன்று நீங்கள் ட்ரா பண்ணி ஸோ அதுக்குள்ளே போட்டு கூட எனக்கு சென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு அசைன்மெண்ட் மாதிரி தான். இப்போது இந்த இதில் என்ன பண்ணால் இதுக்கு வந்து என்ன ஃபிங்கர் டிசைன்னு சொல்லி பார்த்துடலாம், எப்படி போடுறதுன்னு. ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் உங்களோட ஃபிங்கர் வந்து ரொம்ப நீளமாக இருக்குது அப்படின்னா இந்த பார்ட்டே வந்து நீங்கள் இன்னொரு வாட்டி கூட நீங்கள் போட்டுட்டு கூட போடலாம். ஸோ அதுவும் அழகாக தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் அந்த போட்ட 3க்கு வந்து நான் ஃபிங்கர் டிசைன் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நீங்கள் போட போகிற அந்த வீடியோ லிங்க் கூட சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதில் பார்த்து போடுற எதுலையுமே வந்து ஃபிங்கர் டிசைன்ஸ் இருக்காது. ஸோ அதுக்கு எல்லாமே நீங்கள் ஃபிங்கர் டிசைன்ஸ் போட்டு எனக்கு சென்ட் பண்ணணும்.
ஓகேங்களா? புரிஞ்சுதா? இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கேளுங்க. ஏதாவது வந்து சிரமமாக இருக்குனாலும் கேளுங்க, நான் ஐடியா ஏதாவது கொடுக்குறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.